பருப்பை வந்து இப்படி வேக போட்டுட்டு நான் இந்த கீரையெல்லாம் நறுக்கினேன். ஆனால் இது கொஞ்சம் இப்படி வெந்தாலும் சரி, கொஞ்சம் அரைவேக்காடு வெந்தாலும் சரி நல்லா தான் இருக்கும். இப்போ பருப்பு விட்டு வெந்தவொடனே இப்படி வச்சுட்டு, இப்போ வந்து நான் இதுக்கு சில ஐட்டங்கள்லாம் வந்து நான் ரெண்டு வாட்டி தாளித்து விடுவேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், தாளித்து விடுவேன். இப்போ இந்த இடத்துல நான் சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல கூட்டுக்கு மட்டும் பெரிய வெங்காயம் போடலாம், நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் பெரிய வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி நிறைய வச்சுக்கிட்டு போடுங்க, நல்லா தான் இருக்கும். இப்போ நான் வந்து கீரைகள் எப்பயுமே இந்த மாதிரி வதக்கி கொட்டும்போது தான் டேஸ்ட்டு கிடைக்கும். நான் அப்படி பச்சையாக போட்டெல்லாம் வச்சுருக்கேன், அது டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ எந்த கீரையாக இருந்தாலும் நம்ம வதக்கிட்டு வச்சா தான் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து நான் பாலக்கு கீரை, இது நான் பாலக்கில் வந்துட்டு எனக்கு நார்ச்சத்து வேணுங்கிறதுக்காக காம்பெல்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு காம்பு வேணாட்டி இந்த லீஃப் மட்டும் போட்டால். இது ஏன் இவ்வளோ பொடியாக நறுக்கணும்னா அப்போ தான் பருப்போடு சேர்ந்து கூட்டு வரும், பருப்போடு சேர்ந்து கூட்டு வரணும். இப்போ நம்ம சும்மா வச்சு இப்படி கையில் அடுப்பை பற்ற வச்சுட்டு இப்போ வந்து சும்மா அப்படி வெங்காயத்தை போடுவேன். வெங்காயத்தை போட்டுட்டு அடுத்து பச்சை மிளகா போடுவேன். அப்படி அவ்வளோதான். அப்படி கீரையை போடுவேன். இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம கூட்டு பண்ணும்போது கூட்டு டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு வந்து கூட்டுக்கு கொஞ்சம் கூட தான் போடணும். இன்றைக்கி கொஞ்சம் கூட போட்டுக்கிட்டேன் நான். பருப்பு வந்து இதுக்கு நல்லா இன்னும் கூட கீரை போட்டிருக்கலாம், நான் வீடியோக்காக கொஞ்சமாக போட்டேன். அதை கீரை வந்து கொஞ்சம் பருப்பு வந்து கூட்டுக்கு வந்து கூட தான் போடணும். இப்படி கொஞ்சம் 2 நிமிஷம்தான் இதை வதக்கணும். தக்காளி போட்டாச்சு. சும்மா 2 நிமிஷம் இதை வதக்கிட்டு இது எல்லாத்தையுமே நான் குக்கரில் ஒரு சவுண்டு தான் விட போகிறேன். குக்கரில் அப்படி வைக்க பிடிக்கலேன்னு நினைக்கிறவங்க இந்த பருப்புலேயே போட்டுட்டு அடுப்பில் போடலாம். ஆனால் நான் டக்குன்னு இந்த இடத்துல அவ்வளோதான் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு